டீ எடுத்துருவாரா? இந்தாங்க. சீ, இது என்ன டீ இது? உங்களுக்கு பிடிக்கலன்னா குடிக்காதீங்க. எப்ப பார்த்தாலும் மொபைல், வேலைக்கே போக மாட்டீங்களா? போ டப்பி நான் அந்த பிஸ்கட். என்னது இது, வீடு இப்படி வச்சிருக்க? எழுந்து வீட்டை கிளீன் பண்ணு. ஏன் அது நீங்க கிளீன் பண்றது? ஆன்லைன்ல எப்படி ஆர்டர் போடுறதுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாது, கொடு, நானே பண்றேன். அதை சொல்லி கொடுத்தா நான் கத்துப்பேன்ல, அதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? அதெல்லாம் தெரியாது, போப்போ. நான் கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வரேன், நீங்க இப்படியே உட்காந்துருங்க. கத்திரிக்காய்னா எனக்கு வேணாம், சிக்கன் தான் எனக்கு வேணும். இந்தாங்க சாப்பாடு. இது என்ன கத்திரிக்காய் குழம்பா? எதுப்போ. நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும். ஆமா, நீ சர்ச்சுக்கு போய் அப்படியே திருந்திருவ. எதை பண்ணானோ எதை செஞ்சானோ பொறுமையா செய்யணும், அப்படிதான் எனக்கு பிடிக்கும். நீ எனக்காக அது செய்வியா? இந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லை, நான் கிளம்புறேன். இருங்கம்மா, யாரோ கதவு தட்டுறாங்க, நான் பார்க்குறேன். இந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க ஜீசஸ். இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களே, இதில் 2 வீடு இருந்துல்ல, அதில் எது உங்கள் வீடு? ஜீசஸை வெளியில் அனுப்பின வீடா, இல்லை ஜீசஸ் ஆசையாக உள்ள வந்த வீடா? உங்கள் வீட்டில் ஜீசஸ் இருக்கணும்னா உங்கள் ஃபேமிலியில் அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், எந்த டெசிஷன் எடுத்தாலும் சேர்ந்து எடுக்கணும், எதையும் மறைக்கக்கூடாது. இப்படி நிறையா சொல்லலாம். ஆனால் எல்லா ஆன்சரும் பைபிளில் தான் இருக்குது. டெய்லியும் ஃபேமிலியாக சேர்ந்து பைபிள் ரீட் பண்ணுங்கள். ஜீசஸ் உங்கள் ஃபேமிலியில் தான் இருப்பார். God bless you all. Thank you. என் பிரியமே